Hi everyone, welcome to Meena for Math, which make your math lesson an easy one. இன்னைக்கு நாம CBSE Board Class 9 Chapter 6 Lines and Angles தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம Example 6 பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். Before going to the video, transversal பத்தின வீடியோட லிங்க் மேல காட்டன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். செக் பண்ணிட்டு வாங்க. And now let's start. Example 6 in figure 6.22. So this is figure 6.22. So in figure 6.22, AB is parallel to CD and this CD is parallel to EF. Also, this EA line irukudhலையா, this line EA is perpendicular to AB. Perpendicular to AB na enna artham? It was in a right angle triangle, so the angle would be 90 degree. இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா, if this BEF was 55 degree, we have to find out the rest of the thing, angle X, angle Y and angle Z. So இதெல்லாம் நம்ம find out பண்ணணும். So as usual எல்லா சம்ஸ்லையுமே நம்ம எழுதுற மாதிரி given to find solution நம்ம இப்படி தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க, AB is parallel to CD கொடுத்துருக்காங்க. AB is parallel to CD and this CD is parallel to EF. அது மட்டும் இல்லாமல் EA is perpendicular to AB. EA perpendicular to AB னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆங்கிள் EAB வந்து 90 டிகிரின்னு அர்த்தம். ஓகே, ஸோ அதை இங்கே எழுதிக்கிறேன். சிமிலர்லி AB is parallel to CD and CD is parallel to EFனா நம்ம என்ன எழுதலாம்னா, AB is parallel to EFன்னு சொல்லலாம். அதாவது இது நம்ம படிச்சிருப்போம், லைன்ஸ் வந்து லைன்ஸ் parallel to the same line அப்படின்ற ஒரு கான்செப்டில் படிச்சிருப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம இதை இங்கே எழுதுகிறோம். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, BEF 55 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆங்கிள் BEF will be equals to 55 degree. We have to find out. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, to find என்ன கொடுத்துருக்காங்க, values of X, Y and Z கண்டுபிடிக்கணும். ஸோ ஜஸ்ட் X என்ன, Y என்ன and Z என்னன்னு கண்டுபிடிச்சா போதும். அந்த X இங்கே இருக்கு, Y இங்கே இருக்கு, Z இந்த இடத்துல இருக்கு. ஸோ இதெல்லாம் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. ஸோ டைரெக்டாக நம்ம சொல்யூஷனுக்கு போயிடலாம். ஓகே, ஸோ எஸ், நம்ம இதை வந்து எப்படி சார்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து டிரான்ஸ்வர்சலில் ஒரு விஷயம் படிச்சிருப்போம். என்ன அப்படின்னா, இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆன் த சேம் சைட் ஆஃப் த டிரான்ஸ்வர்சல் ஆர் சப்ளிமெண்ட்ரி அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஐ ஜஸ்ட் ரைட் த திங் ஹியர். ஸோ என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, இன்டீரியர் ஆங்கிள்ஸ் on the same side of the transversal or supplementary அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ நத்திங் எல்ஸ், இப்போ ரெண்டு லைன்ஸ் இருக்கு, ஒரு டிரான்ஸ்வர்சல் இருக்குன்னா இதுவும் இதுவும் இன்டீரியர் ஆங்கிள்ஸ், இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 180 டிகிரி வரும். சிமிலர்லி இதுவும் இதுவும் இன்டீரியர் ஆங்கிள்ஸ், இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 180 டிகிரி வரும். இதுதான் நம்ம படிச்சது. ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா we know that. ஸோ இங்கே நமக்கு கிளியர்லி என்ன தெரியுது அப்படின்னா, கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, CD is parallel to EFன்னு கொடுத்துருக்காங்க. CD is parallel to EF and this BE is transversal. அப்போ என்ன சொல்லலாம், interior angles on the same side of the transversal or supplementary. ஸோ இந்த லைனும் பேரலாக இருக்கு, இது டிரான்ஸ்வர்சல்னா இதுவும் இதுவும் என்னது இன்டீரியர் ஆங்கிள்ஸ், கரெக்டா? ஸோ இப்படி இருக்கு. அப்போ இந்த ஆங்கிளும் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் இல்லையா, அப்போ ஒய்யும் 55 டிகிரியும் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஸோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 180 டிகிரி கிடைக்கும். அப்போ ஒய் ப்ளஸ் 55 டிகிரி will be equals to 180 டிகிரி. So y equals to 180 degree minus 55, that would be equals to 575 to 125 degree. So y ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம், 125 கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ பேக் டு த ஃபிகருக்கு வாங்க. ஸோ இங்கே என்ன நமக்கு இருக்கு அப்படின்னா, see this AB is parallel to CD. கரெக்டா, இதுவும் given. So this BE is a transversal again. So அப்படி பார்த்தீங்கன்னா these two angles are corresponding angles. F மாடல்ல வருது இல்லையா, so these two are corresponding angles. So எழுதுங்க, இந்த இடத்துல எப்படி எழுதணும் அப்படின்னா, given AB is parallel to CD. Okay, and of course this BE is transversal. கரெக்டா? அப்ப by
corresponding angle axiom நமக்கு தெரிஞ்ச corresponding angle axiom படி this x will be equals to y. We already know what y is 125 degree. அப்ப x must be equals to 125 degree. So x உம் கண்டுபிடிச்சாச்சு y உம் கண்டுபிடிச்சாச்சு. ரைட். ஸோ இப்போ ஃபைனலாக நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இசட்டை மட்டும் கண்டுபிடிக்கணும். ஸோ ஜெட் கண்டுபிடிக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் ஃபிகரை வச்சு நான் ஒர்க் ஆன் பண்ண போகிறேன். ஓகே. So the same interior angles on the same side of the transversal use பண்றேன். So எனக்கு already என்ன தெரியும்னா this AB is parallel to CD and this CD is parallel to EF. அப்ப என்ன clearly சொல்லலாம், this AB must be parallel to EF ன்னு தெரியும். கரெக்டா? So AB யும் EF உம் parallel இருக்கு and this AE is a transversal னா this interior angles on the same side of the transversal are complementary. See, this AB is parallel to this EF. Okay, இந்த AE is a transversal. அதையும் எழுதிக்கோங்க இங்க. And AE is transversal. அப்ப இங்க interior angles எங்கெங்க இருக்கு? This 90 degree ஒரு interior angle, இதுவும் சேர்ந்தது ஒரு interior angle. இது மூணுமே நான் ஆட் பண்ணோம்னா 180 degree வரணும். Okay, so yes, 90 degree, maybe you can just write like this. First angles எழுதிக்கலாம். Okay, that would be easy. That is angle EAB plus angle AEF must be equals to 180 degree. The same interior angles on the same side of the transversal are supplementary. So EAB அப்படியே வெச்சுக்கோங்க. But இந்த angle ரெண்டா பிரியுது இல்லையா? That is angle AED னு வெச்சுக்கலாம் plus angle FED னு வெச்சுக்கலாம். அல்லது B னு எடுத்துக்கலாம் D க்கு பதிலா. So EAB வந்து 90 degree. இந்த AEDங்கிறது Z. So Z plus FEDங்கிறது நமக்கு givenல கொடுத்திருக்காங்க இல்லையா? Sorry, BEF. So இந்த இடத்துல எப்படி எடுத்துக்கலாம், நம்ம B னே எடுத்துக்கலாம். B and B. So FEB will be equals to 55 degree. Right? So இப்போ solve for Z. So Z is equal to 180 degree minus 90 degree minus 55 degree. That is 90 degree minus 55 degree. So Z will be equals to 90 minus 55 will be 5. 8 minus 5 will be 35. So 35 degree. So நம்மளோட x 125 degree, y 125 degree and z will be 35 degree. So நம்ம எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டோம். So hope you understand the sum we discussed today. If you still have any doubts, comment here, we will clarify. இதே lines and angles-ல இருக்க example 5 பத்தி தெரிஞ்சுக்கோங்க, leftல இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. And exercise 6.2ல first sum பத்தி தெரிஞ்சுக்கோங்க, rightல இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா do like the video and subscribe to Meena for Math. Also don't forget to hit the bell icon for future updates. And maths கஷ்டம்னா subject-ஆ feel பண்றவங்க friends-க்கு மறக்காம இந்த channel refer பண்ணுங்க. Thanks for watching. Thank you.